இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோமா? 2 கரங்கள் குவித்து கடவுளுடைய சந்நிதியிலே கண்களை மூடி அவருடைய அருள் பிரசன்னத்தை உணர்ந்து, ஆண்டவரே, இன்றைய நாளிலே நாங்களுடைய சந்நிதியில் ஏறெடுக்கின்ற ஜெபத்தை கேளும். ஆண்டவரே, சாதாரண மக்களாகிய நாங்கள் உம்மையே சார்ந்திருக்கின்றோம். அனைத்தும் உம்மிடமிருந்தே எங்களுக்கு கிடைக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் உம்மை சார்ந்தவர்கள், உம்முடைய அருள் பிரசன்னத்தில் வாழ்பவர்கள். நீர் எங்களுக்கு தூய ஆவியின் அருளை தந்து வழிநடத்தும் போது மட்டுமே எங்களால் நல்லவற்றை செய்ய முடியும். இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். எனவே இன்றைய நாளிலே உம்முடைய அருள் பிரசன்னம் எங்களை தொடட்டும், ஆசீர்வதியும். ஆமீன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை சீராக்கின் ஞானம் 39ஆம் அதிகாரம் 33வது இறைவார்த்தை. ஆண்டவருடைய செயல்கள் எல்லாம் நல்லவை, ஒவ்வொரு தேவையையும் அவர் குறித்த காலத்தில் நிறைவு செய்வார். பாருங்க, மிகவும் அருமையான இறைவார்த்தை. ஆண்டவருடைய செயல்கள் எல்லாம் நல்லவை, ஒவ்வொரு தேவையையும் அவர் குறித்த காலத்தில் நிறைவு செய்வார். ஆண்டவர் செயல் இது நம் கண்களுக்கு வியப்பு. நட ஒரு காலம், பிடுங்க ஒரு காலம், கட்ட ஒரு காலம், இடிக்க ஒரு காலம். இந்த காலம் அது கடவுளின் காலம். அந்த நேரங்கள் கடவுளின் நேரங்கள். அந்த நேரத்தில் கடவுள் செயல்படுவார். கடவுளின் நேரத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஒரு சிலர் ஜெபித்து 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 ஜெபம் கேட்கப்படவில்லை என்று என்னிடத்திலே ஆதங்கத்தோடு சொல்லுவார்கள். நான் சொல்லுவேன், பொறுத்திருங்கள். கடவுளின் வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். குறித்த காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். குறித்த காலம் என்பது கடவுளின் காலம். நாம் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் கடவுளின் காலத்தில் தான் நமக்கு ஆசீர் தருவார். கடவுளின் செயல்கள் எல்லாம் நன்மையானவை, வாழ்வை தருபவை, நம்மை உயரத்துக்கு இட்டு செல்பவை. வானத்து பறவைகளுக்கும் உணவளிக்கின்ற கடவுள் நமது தேவையையும் அறியாமல் இருப்பாரோ? குறித்த காலத்தில் நிறைவேறும் என்று நம்பிய அந்த அன்னை மரியாவுக்கு கடவுள் ஆசீரளித்தார். கடவுளை அரணாகவும் கோட்டையாகவும் கொண்டவர்கள் பயப்பட மாட்டார்கள், சிக்கி சிதற மாட்டார்கள், குழப்பமடைய மாட்டார்கள், பயப்பட மாட்டார்கள். ஐயோ, எனக்கு இதெல்லாம் போய்விட்டது என்று அங்கலாய்க்க மாட்டார்கள். அன்புமிக்க சகோதரமே, கடவுளுடைய செயல்கள் எல்லாம் நல்லவை. இன்று உனக்கு ஒரு துன்பம் வருகின்றது என்றால் அதை சகிப்புத்தன்மையோடு நீ ஏற்றுக்கொள்ளும் போது, அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த சிலுவையை நீ முத்தமிட்டு ஏற்றுக்கொள்ளும் போது நாளை உனக்கு விடியல் உண்டு. ஏனென்றால் கல்வாரி இல்லையேல் உயிர்ப்பு இல்லை. எனவே இந்த நாளிலே வரக்கூடிய துன்பங்கள், துயரங்கள் உன்னை புடமிடுவதற்கும் அடுத்த வாழ்க்கைக்கு இட்டு செல்வதற்குமாக இருக்கும். எனவே கடவுளின் செயல்கள் எல்லாம் நல்லவை. எனவே அந்த நன்மையை பற்றி கொண்டு இருப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். அந்த துன்பத்திலெல்லாம், அந்த துன்பத்தில் துயரத்திலும் கண்ணீரிலுக்கும் பின்னாடி இருக்கின்ற நல்லவற்றை, ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதத்தை இன்றைய நாளிலே நாம் நினைத்து பார்ப்போம். ஞானத்தோடு ஆண்டவரிடம் அணுகி செல்வோம். கடவுளின் செயல்கள் எல்லாம் நல்லவை. ஒவ்வொரு தேவையையும் அவர் அறிந்திருக்கின்றார். நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கின்ற கடவுள் குறித்த காலத்தில் அதை நிறைவேற்றி தருவார். நம்புவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.